87ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். அது சின்ன சங்கீதம் தான், 7 வசனம் இருக்கும். நம்ம சேர்ந்து வாசிச்சிருவோம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ, பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். இந்த சங்கீதம் இது எழுதப்பட்ட போது சபை ஸ்தாபிக்கப்படல. அப்போ ஸ்தாபிக்கப்பட போகிற இந்த மகிமையான சபையை குறித்து தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லி அதிகபட்சமா எல்லா வேத வியாக்கியானம் பண்ணுகிறவங்க இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லுகிறாங்க. The prophecy regarding the glorious church, எதிர்காலத்துல மகிமையான ஒரு சபையை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட ஒரு அழகான சங்கீதம். பாருங்க, அந்த சிந்தையோடு இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நம்மை குறித்து சிலுவைக்கு அப்புறம் உண்டாக்கப்பட்ட கர்த்தரால ஸ்தாபிக்கப்பட்ட சபையை குறித்து சொல்லப்பட்டதா இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வாசிக்கும் போது 4 முக்கியமான காரியங்கள் இந்த சங்கீதத்துல சொல்லப்படுகிற, அதாவது இந்த சபையை குறித்து அன்றைக்கு இந்த சங்கீதத்தை எழுதினவர் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிற 4 காரியங்கள் இந்த பகுதியில வாசிக்கிறார். முதல் காரியங்க 87ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனம், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அவர் என்று சொல்லி தமிழ் எழுதிச்சாங்க. ஆனா இது அந்த பரம எருசலேம், ஆவிக்குரிய எருசலேமை குறித்து குறிக்கிற ஒரு வார்த்தை. இது இப்போ அவர் என்பது யாரை குறித்து சொல்லுவான்? ஒரு உயிருள்ள ஒரு நபரை குறித்து தான் என்ன சொல்லி சொல்லுவார். அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் மரியாதைக்குரியவர்களை அவர் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, சபை என்பது ஏதோ ஒரு நிறுவனம் அல்ல, சபை என்பது தேவனுடைய மணவாட்டி அல்ல, ஏசாமியுடைய மணவாட்டி. அப்போ அந்த மணவாட்டி சபைய இந்த இடத்துல மரியாதையோடு கூட குறித்து, அந்த மணவாட்டி சபையின் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. முதல் காரியம், சபையின் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. இதே மாதிரி சொல்லப்பட்ட இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிச்சிருவோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதல் சத்தியம் என்னன்னா, சபைக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சரி, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அழகா போட்டாங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களுக்கு மேல என்ன செய்யும், அது ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 68ஆம் அதிகாரத்துக்கும் வருவோம். நம்ம 87ஆம் சங்கீதத்தை வாசிச்சோம். 68ஆம் சங்கீதம் 15, 16 வாசிப்போம். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாய் இருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாம் இருப்பார். சபைதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற இடம் சபை என்று சொல்லி வாசிக்கிறோம். அது பர்வதம் மேல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது வாசிப்போம். இப்போ நம்ம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க. சரி, 3 வாசிக்கிறதுக்கு முன்னால 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிச்சுட்டு அப்புறம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த பர்வதம் என்ன, அந்த பர்வதம் யாரை குறிக்கிறது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள்.
எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்ப அந்த கன்மலை, அந்த மவுண்டன், அந்த பர்வதம் யாரு? அது இயேசுவை தான் குறிக்கிறது, அது கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அதே சத்தியத்தை 3ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. தெளிவா போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் சபை என்கிற அந்த மாளிகைக்கு அவர் அஸ்திபாரமாய் இருக்கிறார். அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல், கண்மலையாகிய இயேசுவின் மேல் சபை கட்டப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த அஸ்திபாரம் வரும்போது இன்னொரு வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிப்போமா பாருங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். சரி, அப்ப இந்த எல்லா வசனங்களை வச்சு சம்மரைஸ் பண்ணும்போது, சபை என்பது கன்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது. சபை என்பது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் மேல கட்டப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லும் போது அது தனிப்பட்ட நபரை குறிக்காம அவர்கள் மூலமா சபையில கர்த்தர் போதிச்ச உபதேசங்களை குறிக்கிறது. அப்ப சபை என்பது எதன் மேல கட்டப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மேலோ அவர் கற்றுக் கொடுக்கிற வசனத்தின் மேல என்ன செய்கிறது? கட்டப்படுகிறது. அப்ப இயேசுவுக்கு சபையில இடம் இல்லைன்னா, வசனத்துக்கு ஒரு சபையில முக்கியத்துவம் கொடுக்கவில்லையானா, அந்த சபை ரொம்ப நாள் என்ன செய்யாது? நீடிக்காது. ஒரு மனுஷனை மையமாய் வைத்து, ஒரு ஸ்தாபனத்தை மையமாய் வைத்து, பணத்தை மையமாய் வைத்து, ஜாதியை மையமாய் வைத்து, மியூசிக்கை மையமாய் வைத்து, கட்டடத்தை மையமாய் வைத்து ஒரு சபை கட்டப்படுமானா அது நிலைச்சிருக்காது. இயேசுவையும் இயேசுவின் வசனத்தையும் அஸ்திபாரமா மையமாக வைத்து கட்டப்படுகிறது தான் சபை. அப்ப கர்த்தர் அவர் விரும்புகிற சபை என்பது என்ன? அவர் மேல கட்டப்பட்டு இருக்கணும், அவருடைய வசனத்தின் மேல கட்டப்பட்டிருக்கணும். அந்த சபை தான் நிலைச்சு நிற்கிறோம். என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற சியோன் பர்வதத்தை போல அந்த சபை இருக்கும் என்று சொல்லி 125ஆம் சங்கீதத்துல ஆரம்ப வசனங்களில நம்ம வாசிக்கிறோம். இப்ப முதல் காரியம், சபை என்பது இயேசுவின் மேலும் வசனத்தின் மேலும் கட்டப்பட்டதா இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, மறுபடியும் 87ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். ஆண்டு அந்த சபைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அடுத்தது என்ன எழுதி இருக்கு பாருங்க. அடுத்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். Psalms 87 verse 2. 87ஆம் சங்கீதம் 2வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவது, அன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ற மாதிரி யாக்கோபின் வாசஸ்தலங்கள் என்று சொல்லி வரும்போது அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கும் சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் சியோனின் வாசல் என்று சொல்லி வரும்போது சபையில கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற வசனங்களை, சபையின் சத்தியத்தை குறித்து அது குறிக்கும் சொல்லி சொல்லுகிறார். அதாவது நியாய பிரமாணத்தின் மேல பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லாம, இயேசு கிறிஸ்து மூலமா சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தின் மேல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். நியாய பிரமாணத்தின் மேல கட்டப்படுகிற ஒரு சபை அது நிலைச்சு நிக்காது. பாருங்க, சட்டங்களை போட்டு இது எங்க சபையின் சட்டங்க, இது கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், அப்பேற்பட்ட சபை என்ன செய்யாது? அது நிலைச்சு நிற்காது. அதுக்கு பதிலா இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் மேல, அவருடைய சத்தியத்தின் மேல அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவருடைய வசனத்தின் மேல விசுவாசம் வைத்து அதன் மேல கட்டப்படுகிற சபை நிலைச்சு நிற்க முடியும். இதுக்கு இன்னொரு அழகான அர்த்தம் என்னன்னா, ரெண்டாவது சத்தியம் என்னன்னாங்க, என்னுடைய சபை இங்க வாசிக்கிறோம், யாக்கோபின் வாசஸ்தலம் சொல்லி போட்டிருக்கு, சியோனின் வாசல்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற. இந்த ரெண்டுக்கு ஒரு அழகான ஒரு வித்தியாசம் என்னன்னா, யாக்கோபின் வாசஸ்தலம் சொல்லி வரும்போது இது நம்முடைய வீடு வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய வீடுகள். இரண்டாவது அர்த்தம், ஒன்று நியாயப்பிரமாணம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் வசனம். இன்னொரு அர்த்தம் யாக்கோபின் வாசஸ்தலம் சொல்லி வரும்போது நம்ம விசுவாசியுடைய ஒரு வீடுன்னு வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது சியோனின் வாசல் வரும்போது சபையாகிய வீடு என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, இந்த வசனத்தின் மூலம் ஒரு முக்கியமான சத்தியம்னு, ஒரு சிலர் சபைக்கு வராம போறதுக்கு காரணம் என்ன? நான் வீட்டிலேயே உட்கார்ந்து நான் என்ன செய்யறேன்னா ஆராதிக்கிறேன், நான் வீட்டிலேயே உட்கார்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன்,
வீட்டில் உட்கார்ந்து கர்த்தர வசனத்தை நான் தியானிக்கிறேன். வீட்டுல உட்கார்ந்து டிவியில, டெலிபோன்ல, மொபைல் மூலமா வரக்கூடிய அந்த பெரிய ஊழியக்காரர்கள் ஆராதனை என்ன செய்யறேன், நான் கலந்து கொள்ளுகிறேன். ஆனா ஆண்டு இந்த இடத்துல சொல்றாரு, அந்த வீட்டில நான் செய்கிற ஜெபத்துக்கு, நான் வீட்டில கர்த்தரை துதிக்கிற துதிக்கு, என் யாக்கோபின் வாசஸ்தலத்துல கர்த்தரை துதிக்கிற துதி தவறுன்னு கர்த்தர் சொல்லல. ஆனா அதை விட சியோனாகிய சபை மூலமா கர்த்தரை துதிக்கிற துதியின் மேல கர்த்தர் என்னவா இருக்கிறாரா, பிரியமா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அப்ப வீட்டுல உட்கார்ந்து நான் தனியா என் குடும்பம் நான் மட்டும் ஆராதிக்கிறேன், நான் மட்டும் வீட்டுல உட்கார்ந்து சபைக்கெல்லாம் எனக்கு போக பிடிக்கலங்க, அவங்க நடத்துகிற விதம் பிடிக்கல, அவங்களோட எனக்கு ஐக்கியப்பட பிடிக்கல என்றெல்லாம் சபையை அசட்டை பண்ணுகிறவர்கள் வசனம் சொல்லுது. அது ஆண்டருக்கு சந்தோஷம் கொடுக்கல. இரண்டாவது சத்தியம் என்ன, சபை மேல கர்த்தர் என்னவா இருக்காரு, பிரியமா இருக்கிறாரு. சபையில நம்ம சேர்ந்து ஜெபிப்பதற்கும் வீட்டுல தனியா ஜெபிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நம்ம எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்போம். தனியா உட்கார்ந்து ஜெபிப்பதற்கும் சபையாய் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். சபையாய் உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து துதிப்பதற்கும் சபையா உட்கார்ந்து துதிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆண்டவர் வசனம் சொல்லுது, சியோனின் வாசல்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஏன்னா சபை என்பது அவருடைய மனவாட்டி அல்ல, அவருடைய சரீரம். அந்த சபையாகிய மனவாட்டின் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். எந்த அளவு பிரியமா இருக்கிறாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 2 வசனம் வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துலங்க 25, 26, 26, 27 வாசிப்போம். ஒரு கணவன் மனைவியுடைய உறவுகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி சொல்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கு இருக்கிற உறவை எடுத்துக்காட்டாய் வைத்து கற்றுக் கொடுக்கிறார். அதுல சொல்லும் போது பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த வசனம் சொல்லுது, சபையை எந்த அளவு நேசிச்சாருன்னா அந்த சபையை பரிசுத்தமாக்குவதற்காக, அந்த சபையை தனக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாய், பிழையற்ற சபையாய், கரையற்ற சபையாய் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே என்ன செய்தார், ஆண்டவர் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். சபையில் அன்பு கூர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது முக்கியமான சத்தியம், ஆண்டவர் சபையின் மேல பிரியமா இருக்கிறார். அவர் பிரியமா இருக்கும்போது அந்த சபையை எப்படி அசட்டை பண்ண முடியும்? ஊழியன் பிடிக்கல, அந்த விசுவாசி பிடிக்கல, கரண்ட் சரியில்லை, மியூசிக் சரியில்லை என்று சொல்லி சபையை அசட்டை பண்ண நான் நீங்களை ஏமாத்துறோம். கர்த்தர் சியோனின் வாசல்கள் மேல் பிரியமா இருக்கிறார், சபையின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால தாங்க 137ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். 137ஆம் சங்கீதம் 5வது வசனமும் 6வது வசனமும், அதாவது எந்த அளவு ஒரு தேவ பிள்ளை சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதற்கு அழகாய் எழுதப்பட்ட ஒரு வசனம் வாசிப்போம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக தீர்மானம் எடுக்கிறார். ஆண்டவரே, இந்த சபைங்கிற நீங்க பிரியப்படுகிற அந்த சியோன் மேல, அந்த எருசலேம் மேல நான் நினைக்காம போயிச்சா, அதை மறந்து போயிச்சா, என் கை தொழில என்ன செய்யட்டும், மறந்து போக. பாருங்க எவ்வளவு வித்தியாசமா வேதத்துடைய சிந்தை, மனுஷனுடைய சிந்தை எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது. எத்தனை பேரு ஏன் சபைக்கு வரலன்னு சொல்லி கேட்டா தொழில தான் என்ன செய்வாங்க, காரணமா காட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு கடை வேலை செய்யும், ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு வியாபாரம், ஞாயிற்றுக்கிழமை தான் தொழில் நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு தேவ பிள்ளை சபையை அசட்டை பண்ணும்போது தொழிலை என்ன செய்வாங்களாம், மறந்து போவாங்க. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு தேவ பிள்ளை சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த தொழில் அவங்களுக்கு என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். என் ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லி சொல்லுது. அடுத்தது சொல்றாரு, அடுத்த வசனத்துல என் நாவி என் மயல்வாயோட என்ன செய்யட்டும், ஒட்டி கொள்ளணும். எந்த அளவு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. நான் உன்னை 6வது வசனம் பாருங்க, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனார். நமக்கு மகிழ்ச்சிகள் இருக்கிறதா, அதுல முக்கியமான மகிழ்ச்சின்னு ஒரு சிலது இருக்கிறதா, அதை விட அதிகமா எதை நான் நினைக்கணுமா, சபையை நினைக்கணும் வசனம் சொல்லி அப்படி எண்ணாம போயிட்டா
என் நாவு என் மேல்வையோட என்ன சொல்லட்டும், ஒட்டி கொள்ளட்டும். ஏன் அப்படி செய்யணும்? கர்த்தர் சபையில என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கும் போது நான் அதை கண்டிப்பா என்ன செய்யணும்? நான் நேசிக்கிறவனா மாறணும். நிறைய தடவை உலக காரியங்களில ஈடுபடுவதற்கும் சபையில ஈடுபடுவதற்கும் ரொம்ப டிஃபரன்ஸை காட்டிடும். இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க அல்லது வேலைக்கு போறாங்க, ஸ்கூல்ல மிரட்டுறாங்க, சபையில மிரட்டுறாங்க, ஸ்கூல்ல மிரட்டுறாங்க, வேலை ஸ்தலத்துல மிரட்டுறாங்க. அதனால வேலைக்கும் ஸ்கூலுக்கும் போகாம இருக்க மாட்டாங்க. ஆனா சபைக்கு வருகிறாங்க, சபையில ஏதோ என்ன மிரட்டுற மாதிரி வார்த்தை வருகிறது, அங்க போனா என்ன கோவப்பட்டுட்டாங்க, எங்க மிரட்டிட்டாங்க, நான் சபைக்கு போக மாட்டேன், ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாங்க. அப்போ எந்த அளவு சபைய கேவலமா அற்பமா நினைக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வார்த்தை ஸ்கூல்ல சொல்லுகிறாங்க, அதே வார்த்தை வேலை ஸ்தலத்துல சொல்லுகிறாங்க, அதை அசட்டை பண்ண மாட்டாங்க. என்னன்னாலும் போய் தானே ஆகணுங்க, வேலைக்கு போய் தானே ஆகணும், ஸ்கூலுக்கு போய் தானு சொல்லி போவாங்க. ஆனா சபையில என்ன குத்துற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு, என்ன மிரட்டுற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு, என் பாவத்தை சுட்டி காட்டுற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு, அது ஏற்றுக்கொள்ள முடியாம அசட்டை பண்ணுவதை பார்க்கிறோம். காரணம் என்ன? சபையை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா என்னால் என்ன செய்யல, என்ன முடியலன்னு வாசிக்கிறோம். இரண்டாவது சத்தியம், ஆண்டவர் சபையை நேசிக்கிறார், நானும் சபையை என்ன செய்யணும், நேசிக்கணும் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதாக 87ஆம் சங்கீதத்துக்கு மறுபடியும் வருவோம். 87ஆம் சங்கீதத்துல 3வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 3வது வசனம், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். மூன்றாவது, ஒரு சபையை குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். குளோரியஸ் திங்ஸ். ஒரு சபையை குறித்து மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படும் சொல்லி வாசிக்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா சபையின் சாட்சி ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப சபை என்பது என்ன? ஒரு கட்டடம் அல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான், ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் சபை. உலகத்துல அடிமைப்பட்டிருந்தவங்க வெளியே அழைக்கப்பட்டு கர்த்தருக்கு அடிமைகளாய் மாற்றப்பட்ட ஒரு கூட்டம், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு கூட்டம். அப்ப அந்த சபையை குறித்த வசனம் சொல்லுது, சபையில் இருக்கிற எல்லாரை குறித்து மகிமையான சாட்சி என்ன செய்யும், விளங்கும்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் விரும்புகிற சபை என்ன? சபையில அவயமா வச்ச ஒவ்வொருவரை குறித்து, அவயவமாய் வைத்த ஒவ்வொருவரை குறித்து மகிமையான காரியங்கள் என்ன செய்யணும், வசனிக்கப்படணும். இப்ப சபைக்கு வர்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்படியே மாறுகிறது, சாட்சி மாறுகிறது. வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, படிக்கிற இடத்துல, சமுதாயத்துல சபையின் ஒரு அவயவமா ஒருவர் இருப்பான்னா அவங்களுக்கு குறித்த கெட்ட சாட்சி என்ன செய்யாது, வரவே வராது. அவங்க சபைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் மாறிடுச்சுங்க, என் பையனுடைய லைஃப் மாறிடுச்சு, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, என் கணவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, என் மனைவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு என்று சொல்லி அந்த சாட்சியை கேட்டு அநேகர் கர்த்தர் பக்கமா என்ன செய்வாங்க, வருவாங்க. இது உண்மைதானா? என்னுடைய லைஃப்ல நான் யோசிச்சு பார்க்கலாம், என்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிறதா அல்லது என்னை குறித்து தவறான காரியங்கள் சொல்லப்படுகிறதா? கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆண்டவருக்கு நம்ம தூஷணம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, இப்ப பாருங்க, நம்ம தனியா இருப்போமானா நம்முடைய குறைகள் பாவங்கள் நம்மோடு முடிஞ்சு, ஆனா சபையில கர்த்தர் என்ன அவயவமா வச்சிருக்காரு. இப்ப நான் ஒரு தவறு செய்யும் போது இது என்ன மட்டும் பாதிக்கல, சபை முழுதான் என்ன செய்கிறது, பாதிக்கிறது. அந்த சபைக்கு போறவங்க தாங்க இப்படி செஞ்சிருக்கிறாங்க, அந்த சபையில தாங்க இப்படி நடந்து இருக்கிறது. அப்ப அந்த சபை என்ன சபை? ரொம்ப நாள் முன்னால ஒரு சகோதரன் வந்து என்னோடு பேசி கொண்டிருந்தாங்க. அப்ப நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒருவர் அவங்க கம்பெனிக்கு போறாங்க. எங்களோட சொன்ன பிரதர் அந்த கம்பெனியில ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறார். நம்ம சபைக்கு இன்னும் அந்த அளவு அவர் வர ஆரம்பிக்கல, ஏதோ ஒரு சில டைம் வந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். அப்ப நம்ம சபைக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாலிபன் அவரோடு கூட அவங்க கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருக்கார். சடனா ஒரு நாள் அந்த கம்பெனியில அந்த ஓனர் வந்து கடா விருந்து வைக்கிறாரா, கடா வெட்டு வைக்கிறாரா. இப்ப இவர் அந்த சகோதரன் அந்த தலைமை ஸ்தானத்துல இருக்கிறவர், நல்ல ரட்சிக்கப்பட்டவர், அவர் அதுக்கு போல. ஆனா நம்ம சபைக்கு வந்தக்கூடிய அந்த வாலிப சகோதரன் சபைக்கு போகாம, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாம மற்ற மக்களோடு கூட சேர்ந்து கடா விருந்துக்கு போயிட்டாராம். அப்ப இந்த சகோதரன் வந்து என்னோட பேசும்போது பேசி கொண்டிருந்தாங்க, ஒரு கடா விருந்துக்கு போக கூடாது என்பது கூட உங்க சபைக்கு வரக்கூடிய ஒரு வாலிபனுக்கு தெரியல. கடா விருந்துக்கு போறாரு, சபை அசட்டை பண்ணுகிறாரு, இது தப்பு, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, தப்புங்கிற ஒரு அடிப்படை சத்தியத்தை கூட உங்க சபைக்கு வரக்கூடிய ஒரு வாலிபனுக்கு தெரியலங்கும் போது இந்த சபை என்ன சபையா இருக்குமோ என்று நான் என்ன செஞ்சேன், நான் வேதனைப்பட்டேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நம்மோடு பழகும் போது நம்மோடு ஐக்கியப்பட ஆரம்பிச்சார். நம்ம யாரு, நம்ம என்னன்னு சொல்லி பின்னால புரிந்து கொண்டார். ஆனா
அவர் ஆரம்பத்துல சொன்ன ஒரு சாட்சி என்ன? சபைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரன் இந்த அடிப்படை சத்தியத்தை கூட தெரியலன்னா அந்த சபை என்ன கற்றுக் கொடுக்கிறது? அந்த சபை என்ன பாருங்க, நான் தவறு செய்யும் போது அது என்ன மட்டும் பாதிக்கல, சபை முழுதும் என்ன செய்கிறது? சாட்சியை கெடுத்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், சபையில் அங்கமாய் இருக்கிற நான் என்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் சொல்லப்படுகிறதா? என் வாழ்க்கை சாட்சியாய் இருக்கிறதா? ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல திரும்பி திரும்பி அநேக சபை சாட்சின்னு வரும்போது தெசலோனிக்கே சபையை தான் சாட்சியா சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது சொல்லப்பட்ட ஒரு அழகான சாட்சி கடைசி 1ஆம் அதிகாரத்துடைய கடைசி 3 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிப்போம். அந்த சபையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, வாசிப்போம். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினியை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த ஜனங்களை குறித்து, இந்த தெசலோனிக்கே சபையாரை குறித்து இந்த அறிவிக்கிறார்களேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, யார் அறிவிக்கிறாங்க? சுற்றி இருக்கிற 2 தேசங்கள், மக்கதோனியா தேசம், அகாயா தேசம். இந்த மக்கதோனியா அகாயாங்கிற நாடுகளில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இவர்களை குறித்து மகிமையான விசேஷத்தை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? இவங்க விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பி இருக்கிறாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக என்ன செய்யறாங்க? காத்து இருக்கிறாங்க. இந்த சபையாரை குறித்து சுற்றி இருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. மகிமையான விசேஷங்கள் சொன்னப்பட்டுச்சு. இன்னைக்கு சபை என்று இருக்குமானா அந்த சபையின் வாசனை வெளியே வரும், சபையின் சாட்சி வெளிப்படும், சபையை குறித்து மகிமையான விசேஷங்கள் சொல்லப்படும். நம்முடைய சபை குறித்து, நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லப்படுகிறது? கடைசியாய் 87ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். கடைசியாங்க இங்க 5 தேசங்களை குறித்து சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்துல ராகாபையும் பாபிலோனையும். ராகாபுன்னு வரும்போது இது எதை குறிக்கும்? எகிப்தை குறிக்கும். அப்ப எகிப்து, பாபிலோன் 2 தேசங்களை குறித்து ஆரம்பத்துல வாசிக்கிறோம். அடுத்தது வாசிக்கிறோம் பெலிஸ்தியர், தீரியர், எத்தியோப்பியர். பாருங்க 5 தேசம்: எகிப்து, பாபிலோன், பெலிஸ்தியா, தீரு, எத்தியோப்பியா. 5 வித்தியாசமான தேசங்கள், பெரிய பெரிய தேசங்கள். அன்றைக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருந்த ஒரு தேசங்கள், கர்த்தர் பக்கமா திரும்பாத விக்கிரக ஆராதனைக்கு பெயர் போன தேசங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு, அங்க இருக்கிறவங்க கூட சியோனிலே பிறந்தான் என்று சொல்லி சாட்சி சொல்லப்படும் வாசிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா தேசங்களில் இருந்த எல்லா தரப்பட்ட மக்களில் இருந்த அந்த இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு சபைக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. அவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும் வாசிக்கிறோம். அப்ப சபை என்பது என்ன? ஏதோ ஒரு ஜாதிக்கு இருக்கிற ஒரு சபை அல்ல, ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்கும் இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் அந்த சபைக்கு போறாங்க அப்படி சொல்லத்தக்கதாக அல்ல. எல்லா தரப்பட்ட மக்களும் நம்ம சபையில என்ன செய்வாங்க? வருவாங்க. பணக்காரங்க, ஏழைங்க, பெரிய ஜாதி, சின்ன ஜாதி, உலகம் என்ன சொல்லுதோ என்னவா இருந்தாலும் எல்லா தரப்பட்ட மக்களும் சபைக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் நம்ம இப்ப வாசிச்சோம் பாருங்க. ஒரு 2 வசனம் மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின்
வசனமும் வெளிப்படும். சபையிலிருந்து வேதமும் வசனமும் வெளியே பப்ளிஷ் ஆகுறதுனால, பரவுகிறதுனால எல்லா தரப்பட்ட ஜாதிகளும் சபைக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. எல்லாரும் கர்த்தரை தேடி வருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், இது மட்டும் நம்ம வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். இறுதியில எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சபையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சாட்சி பாருங்க, வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்தும் வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்க, சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் சகல ஜனங்களிலும் சகல பாஷைக்காரரிலும் கர்த்தர் பக்கமா என்ன செய்வாங்க? வருவாங்க. இன்னைக்கு நம்முடைய பாரம் அதுவா இருக்கணும். ஆண்டவரே, எங்க சபை ஏதோ ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்கு, தனிப்பட்ட கூட்ட மக்களுக்கு மட்டும் இருக்கிற சபையா இல்லாம எல்லா தரப்பட்ட மக்களும் எங்க சபைகளுக்கு வரணும். 4 முக்கியமான சத்தியங்கள், ஆண்டு சபை குறித்து சொல்லுகிற சத்தியங்கள். அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலும் தேவ வசனத்தின் மேலும் கட்டப்பட்டுதான் சபை. 2வது, ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். நான் நீங்களும் அந்த சபையை எங்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியிலும் மேலான மகிழ்ச்சியாய் எண்ணுகிறவர்களா நம்ம இருக்கணும். 3வது, சபையை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சபையின் சாட்சி முக்கியமா இருக்கணும். அந்த சாட்சியை காத்துக் கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்கணும். கடைசியா, நம்ம சபைக்கு, நம்ம போகிற சபைக்கு எல்லா தரப்பட்ட மக்களும் வரணும், வருவாங்க. அது கர்த்தருடைய பாரம். நம்ம ஒப்பு கொடுப்போம், சேர்ந்து ஜெபித்து நம்ம முடிப்போங்க. மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாகிய உம்முடைய சரீரத்தை குறித்து, சபையாகிய ஆண்டவரே மனவாட்டி குறித்து எங்க ஆசையா சந்தோஷமா எழுதி வைத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு எங்க சபைகளை நாங்க ஆராய்ந்து பார்க்கிறோம். சபையின் ஒவ்வொரு அவயவமா இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் எங்களை நாங்க ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறதான்னு ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏசப்பா, அப்படி மாற்ற வல்லவரே, எங்க சபைகளை மாற்றின கர்த்தர் மேல, கர்த்தருடைய வசனத்தின் மேல கட்டப்பட்ட சபைகளா எங்க சபை இருக்கட்டும். ஒரு மனுஷன் மேல, ஒரு ஊழியன் மேல, ஒரு ஊழியனுடைய கொள்கை மேல, அல்லது ஏதோ ஒரு ஆண்டவரே ஆர்கனைசேஷன் மேல கட்டப்பட்டதா எங்க சபை இல்லாம, இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற சபை என்று சொல்லி எங்களை குறித்து சொல்லப்படற்ற சுவாமி. அன்று இந்த சியோன் வாசல் மேல நீங்க மிகவும் பிரியமா இருக்கிறீங்க. யாக்கோபின் வாசஸ்தலங்களை விட சியோனின் வாசல்கள் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்கன்னு வாசிக்கிறோம். நீங்க சபையை நேசிக்கிறீங்க சுவாமி. நாங்களும் நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. நேசிக்கத்தக்கதா எங்க வாழ்க்கை இருக்கவும் ஆண்டவரே நீங்க கிருபை கொடுங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையின் சாட்சி மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படும் சொல்லி சொன்னீங்களே ஏசப்பா, எங்க சபையை குறித்து, சபையில் இருக்க ஒவ்வொருவரை குறித்து கெட்ட சாட்சிகள் வெளிப்படாம எப்பொழுதுமே தேவனுக்கு மகிமை வர பண்ணுகிற சாட்சிகள் எங்க சபையை குறித்து வசனிக்கப்பட ஆண்டவரே நீங்க கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல சகல தரப்பட்ட மக்களும், சகல ஜாதிகளும், சகல பாஷைக்காரரும், சகல கோத்திரத்தாரும், சகல ஜனங்களும் ஆண்டவரே சபைக்கு வந்து உம்மை அறிந்து கொண்டு ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை கொடுங்க. அதுக்கு நாங்க எங்க பங்கை செய்ய உதவி செய்யுங்க. எங்க பல இடங்களில வச்சிருக்கிறீங்க. நாங்க இருக்கிற இடத்துல ஆத்தும ஆதாயம் செய்து அவங்க சபையில சேர்க்கப்பட்டு இறுதியில ஆண்டவரை எடுத்துக்கொள்ள வரும்போது உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த கூட்டத்துல நாங்க எல்லாரும் காணப்பட கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.